இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். ஐந்து முக்கிய மாவட்டங்களில் ஒன்றான சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார விழாவுக்கு வருகை தந்து இந்த மேடையில் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னணி தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களே, வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரமின்மை காரணத்திற்காக கருத்துக்களை சுருக்கமாக முடித்து அலைகடன திரண்டிருக்கும் நீங்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற மோடிஜி அவர்களின் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். இதற்காக மீண்டும் மத்தியிலே சிறந்த ஆட்சி, மோடிஜி அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விதத்திலே நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் இந்த மேடைக்கு வந்தவுடன் உங்கள் கரகோஷங்கள், உங்கள் கைத்தட்டங்கள் நிச்சயமாக எதிர்கூட்டணி என்று ஒன்றும் கிடையாது. அங்கு யார் தலைவர் என்று கூட தெரியவில்லை. அந்த கூட்டணியின் தலைவர் யார், அந்த கூட்டணியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று இப்பொழுக்கற்ற ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்ற சூழலிலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை திசை திருப்பி மக்கள் மனதிலே விதைத்த விதைகளை விஷ விதைகளை விதைத்துக் கொண்டு இருப்பவர்கள்தான் இன்று தமிழகத்தின் ஆட்சியில் மட்டுமல்ல எதிரில் இருக்க கூட்டணியும் கூட தான். ஆக ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ராகுல் காந்திக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது. அவர்கள் சொல்வதையெல்லாம் சிறப்பாக அமித்ஷா அவர்கள் சிறந்த முறையிலே அவர்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்பவர்களுக்கு தெரியும். ஆக தமிழகத்தில் நடக்கின்ற ஊழலாட்சி அகற்றிட தமிழகத்தில் பல திட்டங்களை மோடிஜி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அங்கு அந்த திட்டங்கள் இருப்பது கூட அந்த ஆட்சிக்கு தெரியாது. காரணம், PM ஸ்ரீ என்ற பள்ளி மேம்பாடு திட்டத்தை புரிந்துணர்வு போட மாட்டோம் என்று சொன்னது தமிழக ஆட்சி. ஆனால் இன்று அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வதற்கு காரணம், அந்த பள்ளிக்கூடங்கள் மேம்படைய வேண்டும், சிறுவர்கள் சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையில் கல்வி மூலமாக முன்னேற வேண்டிய அடிப்படையிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து துண்டு சீட்டில் கொடுக்கிறது மட்டும் படிக்கின்ற ஒரு வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் எந்த ஒரு குறையும் சொல்லாமல், ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்று சொல்வாங்க, அதுவும் இல்லாமல் சிறந்த முறையிலே ஒன்றுபட்டு வருங்கால இந்தியா மேலும் வலிமை பெறுவதற்கு மோடியின் ஆட்சி தேவை, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தேவை. மோடிஜி அவர்கள் இங்கிலீஷில் சொல்ற மாதிரி, நம்ம கிரிக்கெட் மேட்ச் சொல்ற மாதிரி ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும். வர வேண்டுமா இல்லையா? மோடி அவர்கள் ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அனைவரும் அனைத்து இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இங்கு தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் நாம் வெற்றி பெற்று 40 நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும். அமைதியாக இருந்து தமிழக மக்கள் ஒரு பெரும் புரட்சியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களித்து மோடிஜி அவர்களை 3ஆம் முறை பாரத பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லி வருகை தந்த இந்த சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி பாரத தாயை வணங்குவோம், தமிழ் மண்ணை வணங்குவோம், தமிழ் வாழ்க என்று சொல்வோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், புதிய நீதி கட்சியினுடைய நிறுவனர் AC சண்முகம் உரையாற்றுவார். மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, அண்ணன் OPS அவர்களே, அருமை தளபதி DTV தினகரன் அவர்களே, நம்முடைய பாரிவேந்தர் அவர்களே, சகோதரி குஷ்பு அவர்களே, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களே, ஜான் பாண்டியன் அவர்களே, வின் டிவி தேவநாதன் அவர்களே, குழுமி இருக்கின்ற அத்துணை மேடையிலே இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும், எதிரிலே இருக்கின்ற அத்துணை மாமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன கொடுத்தார்கள் என்பதை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மட்டும் நம்முடைய பாரத பிரதமர் கொண்டிருப்பது விவசாயிகளுக்கு 900 கோடி நிதியாக மானியமாக கொடுத்திருக்கிறார்கள்.
ஆகவே இந்த தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 72,000 கோடியை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் தமிழகத்திலே என்ன வெற்றி பெறப் போகிறோம் என்றுதான் இந்தியா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த இந்தியாவினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மோடிஜி அவர்கள் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவார். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து 40 தொகுதிகளும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். தாமரை தமிழகத்திலே மலர்ந்தாக வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் உரையாற்றுவார். யாரு? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமராக்குவதற்காக அமைந்திருக்கின்ற என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து உறுதியாக 3வது முறை பிரதமராக இருக்கின்ற திரு மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான வெற்றியை தேடித் தருவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவரும் இன்னும் 1 மாதம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.